கீழடி ஆராய்ச்சி குறித்து இன்னும் அறிவியல் பூர்வ ஆதாரம் தேவை. MP சு வெங்கடேசன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கண்டனம். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் விளக்கம் என்ன? கீழடி அகழாய்வு என்பது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழடி கிராமத்தில் நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான தொல்லியல் அகழாய்வு. சங்க காலத்தின் தொடக்க கால நாகரீகம் பற்றிய புதிய தகவல்களை அது வெளிக்கொண்டு வந்தது. இந்த அகழாய்வு மூலம் கிடைத்த சான்றுகள் சிந்து கங்கை நதிக்கரை நாகரிகத்திற்கு பின்பு தமிழகத்தில் 2ஆம் நிலை நகர நாகரிகங்கள் இருந்தன என்பதை நிரூபிக்கின்றன. 2014இல் மத்திய தொல்லியல் துறை கீழடி கிராமத்தில் அகழாய்வை தொடங்கியது. 2015இல் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழு கீழடியில் வைகை ஆற்றுக்கு அருகில் முதற்கட்ட அகழாய்வை நடத்தினர். 2017இல் 2ஆம் கட்ட அகழாய்வு ஜனவரியில் தொடங்கியது. இதில் ஏறத்தாழ 6000 தொல் பொருட்கள் கிடைத்தன. 2025 கீழடி அகழாய்வு பற்றிய ஆவணப்படங்கள், அரசியல் பிரச்சனைகள், ஆராய்ச்சி சிக்கல்கள் மற்றும் சமூக எழுச்சி ஆகியவை விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அகழாய்வின் முக்கியத்துவங்களை கேட்டால் வியந்து போவீர்கள். குதிரை எலும்புகள் கிடைத்திருப்பது தென்னிந்திய தொல்லியல் ஆய்வில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிகளவில் செங்கற் கட்டிடங்கள் இருந்திருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. வைகை நாகரீகம். கீழடி அகழாய்வு வைகை கரையில் செழித்து வளர்ந்த ஒரு பழங்கால நாகரீகத்தை வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறது. பண்டைய ரோமானிய மண்பாண்டங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், ஆதன், உதிரன், திசன் போன்ற பெயர்களை குறிக்கும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த மண்பாண்ட ஓடுகள் கிடைக்க பெற்றுள்ளன. இப்படி கீழடி அகழாய்வு தரவுகள் குறித்து சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த சான்றுகள் சங்க காலத்தில் கட்டிடங்களே இல்லை என்ற கூற்றை இந்த அகழாய்வு மாற்றி அமைத்துள்ளது. கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள கட்டிடங்கள் மூலம் ஒரு நகர நாகரீகம் இருந்ததற்கான அத்தனை அடிப்படை ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் நாகரீகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதை பறைசாற்றும் கீழடி அகழாய்வு தொல்லியல் உலக அரங்கில் வியப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது குறித்து கடந்த மே 22ஆம் தேதியே MP சு வெங்கடேசன் தனது வலைதள பக்கத்தில் கடுமையான கண்டனத்தை பதிவிட்டிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி MP ரவிக்குமார் அடுத்தடுத்து கண்டெடுக்கப்படும் பொருட்கள் கீழடியின் தொன்மையை வெளிப்படுத்தும். தமிழகத்தின் தொன்மையை கீழடி மட்டுமல்ல, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் என பல இடங்களும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் மத்திய அமைச்சர் கூறுவது உண்மையை மூடி மறைக்கும் செயலாக அமைந்துள்ளது. தமிழனின் தொன்மையை ஏற்றுக்கொள்வதில் மனத்தடை இருக்கிறது என்பதையே இது வெளிப்படுத்துவதாக கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். மேலும் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன், வரலாற்று பேராசிரியர் மாரப்பன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்தர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இது தொடர்பான தங்களது பதிவுகளை வெளியிட்டு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கீழடி ஆராய்ச்சி குறித்து இன்னும் அறிவியல் பூர்வ ஆதாரம் தேவைப்படுவதாக, அதனாலேயே அவ்வாராய்ச்சியில் தாமதம் நிலவுவதாகவும் குறிப்பிட்டார்.